பொன்னியின் காதலன் பாகம் 6 தாயின் உத்தரவு. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ் உள்ளவரை தொடரும் உறவு பயணத்தில் உங்களையும் இணைத்துக் கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடரின் முந்தைய அத்தியாயங்களை கேட்டுவிட்டு இந்த அத்தியாயத்தை தொடருங்கள். சுய உணர்வு பெற்ற அருள்மொழிவர்மன் தமக்கையாருக்கு அன்பான வணக்கங்கள் என கூறினார். அதற்கு குந்தவையா, வாழ்க பல்லாண்டு தம்பி, கடற்பயணம் பெரிதும் கடினமாக இருந்ததா, இப்படி இளைத்து போய்விட்டாய் என உரைத்தார். அந்த குரலில் பெரிதும் வாஞ்சியும் அக்கறையும் தெரிந்தது. ஆமக்கா, உங்களையும் என் இளவல்களையும் அனைத்துக்கும் மேலாக சோழ நாட்டினையும் பிரிந்திருப்பது பெரிதும் கடினமாகத்தான் இருந்தது என்றார் உறுதியாக. அதற்கு குந்தவை தேவியார், அந்த துயரினை ஒரு கணமே தாங்க என்னால் முடியாது, ஆகவேதான் இங்கேயே நிலை கொண்டுள்ளேன் என்றாள் பெருமையுடன். மேலும் ஒவ்வொரு முறையும் நீ கடற்பயணம் மேற்கொள்ளும் போது விரைவாக திரும்புகிறேன் என சொல்லிக்கொண்டு செல்கிறாய். ஆனால் திரும்புவதற்கு நீண்ட காலம் எடுத்துக்கொள்கிறாய். என்னால் உன் பிரிவை தாங்க இயலவில்லை என்றார் வருத்தம் கலந்த குரலில். அதில் அன்பு கலந்த குற்றச்சாட்டும் தெரிந்தது. அருள்மொழிவர்மனோ, அக்கா, நான் செல்லும் இடங்களை பற்றி உங்களிடம் சொல்லிவிட்டுத்தானே செல்கிறேன். ஏதேனும் அவசர நிலை என்றால் தாங்கள் செய்தி அனுப்பலாமே என்றார். அதனை கேட்ட குந்தவையா சிறிது சிரிப்புடன், செய்தி அனுப்பவும் வழியில்லாமல் நம் தூதுவரையும் உடனடைத்து செல்கிறாயே? ஆம், எங்கே அவர் என கேட்டார். அதனை கேட்ட அருள்மொழியும் சிறிது சிரித்து விட்டார். நம் தூதுவரை அரசரிடம் தூது அனுப்பிவிட்டுதான் வந்திருக்கிறேன். எனது கடற்பயண விவரங்களை கூறிவிட்டு விரைவாக திரும்புவார் என்றார் சற்று புன்னகையுடன். பின்னர் தன் கையில் இருந்த விபூதியை தன் தம்பிக்கும் இளவல்களுக்கும் சூட்டிவிட்டார். மேலும், வா தம்பி, இளைப்பார் நன்றாக என கூறி அழைத்தார். தன் இளவல்களையும் கண்டிப்பான குரலில், உங்கள் குறும்புகள் எல்லை மீறிவிட்டன, அதற்கு தக்க தண்டனைகள் வழங்க வேண்டும். முதலில் இருவரும் சென்று அந்த 2 யானைகளை பயிற்சி திடலில் விட்டு வாருங்கள் விரைவாக என்று கூறி அனுப்பினார். சற்று கோபம் கலந்த குரலில். அவர்களின் கோபத்தை கண்ட இருவரும் தங்களின் 2 யானைகளை அழைத்துக் கொண்டு கிளம்பினர் யானை பயிற்சி திடலை நோக்கி. 2 சிறார்களும் சென்ற பின் தன் அக்காவுடன் ஆலோசனை அறையை அடைந்தார் அருள்மொழிவர்மன். தமக்கையாரே, இந்த பெரும் கடலில் வணிகம் குறைவின்றி பயமின்றி நடக்க நாம் பல ஆண்டுகளாக முயன்று வருகிறோம். பல கொள்ளையர்களை பிடித்து சிறையில் அடைத்தும் தண்டனைகள் பல விதித்தும் வருகிறோம். அந்த வகையில் தற்பொழுது சில கப்பல்களை கைப்பற்றி வந்துள்ளோம். அவை செப்பனிடப்படும் இடத்தில் உள்ளன. கொள்ளையர்களை சிறையில் அடைத்திருக்கிறேன் என்றார். அதனை கேட்ட குந்தவை, அருள்மொழி, அந்த கொள்ளையர்களை முற்றிலும் அழிக்க என்ன செய்ய வேண்டும்? அதே யோசனைத்தான் எனக்கும். நாம் ஒவ்வொரு கொள்ளை தலைவனை அழிக்க அழிக்க மற்றொரு கொள்ளை தலைவன் வேறு ஒரு நாட்டில் இருந்து கிளம்பிக் கொண்டே இருக்கிறான். இப்பொழுது கூட ஆக்கிலேஸ் என்ற ஒரு கொள்ளையன் யவன தேசத்தில் இருந்து உருவாகி உள்ளான். அவன் அனைத்து கொள்ளையர்களையும் ஒன்றிணைப்பதாகவும் தகவல் உண்டு. அவன் தலைமையில் கொள்ளையர் வளருகிறார்கள். இவை அனைத்தையும் கடந்து அவர்களை முற்றிலும் அழிக்க ஒரு வழியுண்டு என்று கூறிவிட்டு தன் தமக்கையாரை நோக்கினார். அந்த தேசங்களையும் வென்று நாம் நமது சோழத்துடன் இணைக்க வேண்டும் என கூறி முடித்தார் குந்தவை தேவியார். பெருமையுடன் தன் சகோதரியை நோக்கிய அருள்மொழிவர்மன், ஆம், அதனைத்தான் செய்ய வேண்டும் என்றார். மேலும், அந்த பெரிய கனவு என்னால் கைவிடாவிடினும் நமது இளவல்கள் காலத்தில் கைகூட வேண்டும் என்றார் உறுதியாக. குந்தவையோ சற்று உற்சாகமானார். உன் காலத்தில் அது கைகூட என்ன தடை என்றார். மேலும், அதற்கு நீ அரசனாக வேண்டும் என்றார் புன்னகையுடன். அருள்மொழியோ சற்று அதிர்ச்சியுடன், அக்கா, நடப்பது உத்தம சோழரின் ஆட்சி, அதற்கு எதிராக நினைப்பது கூட துரோகம் என்றார். அப்பொழுது, அதனை அரசனே விரும்பினால் என்ன செய்வது என்றபடி உள்ளே நுழைந்தார் வந்தியத்தேவன்.
அவனைக் கண்டதும் குந்தவையாரின் கண்கள் மலர்ந்தன. முகத்தில் மகிழ்ச்சி பெருகியது. வாருங்கள் என்று ஒரு சொல்லில் தன்னவனை வரவேற்றாள். வந்தியனும் மகிழ்ச்சியுடன் தலையசைத்துக் கொண்டே உள்ளே வந்தார். அருள்மொழியும் புன்னகையுடன், வாரும் முதியவரே, வந்ததும் உங்கள் எஜமானியின் கருத்துக்கு ஆதரவு தர தொடங்கிவிட்டீர் என்றார் ஏளனத்துடன். வந்தியரோ, ஐயா, நீங்கள் அரசாள வேண்டும் என்பது உங்கள் தமக்கையின் விருப்பம் மட்டுமல்ல, அரசரின் விருப்பமும் கூட. இப்பொழுது கூட அவர் அதனை பற்றித்தான் பேசினார் என்றார் புன்னகையுடன். அதற்கு அருள்மொழியோ, பல ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு அரசராக முடிசூட்டியதே நான்தான். இப்பொழுது அதனை திரும்பப் பெறுவது எவ்வாறு சாத்தியம் என்றார். மேலும், இந்த வற்புறுத்தலுக்கு பயந்துதான் அவரை நான் அதிகமாக சந்திப்பது கூட இல்லை என்றார் சற்று வெறுப்புடன். குந்தவையாரோ, நீ பல ஆண்டுகளுக்கு முன்பு அவரை அரசராக்கிய போது மக்கள் எவ்வளவு அன்புடன் உன்னை அரசராக எதிர்பார்த்தார்களோ அந்த எதிர்பார்ப்பின் ஆவல் இன்றும் கூட சற்றும் குறைவதில்லை. உன் மீது அவர்கள் கொண்டுள்ள அன்பின் ஆழம் அதிகரித்துக் கொண்டுதான் செல்கிறது என்றார் மகிழ்வுடன். அதற்கு அவர், நான் அரசராக ஆவது இனி நடக்காது, அந்த பேச்சை விடுங்கள். இன்னும் 15 தினங்களில் அடுத்த கடற்பயணம் தொடர்கிறேன் என்றார் உறுதியுடன். மேலும், தமக்கையாரே, நம் இளவல்கள் பெரிதும் வளர்ந்து விட்டார்கள். அவர்களுக்கு அடுத்து என்ன செய்ய என கேட்டார். குந்தவை தேவியாரும், ஆம், அவர்களின் குறும்பும் எல்லை மீறி விட்டன. இருவரில் மதுராந்தகனை உன்னுடன் அழைத்துச் செல் கடற்பயணத்திற்கு. அருணன் என்னுடன் இருக்கட்டும், நான் கவனித்துக் கொள்கிறேன் என்றார். அடுத்த சில நிமிடங்களில் வாலிபர்கள் இருவரும் திரும்பினர். அவர்களைக் கண்டு குந்தவையார், சிறுவர்களே, உங்கள் குறும்புகள் எல்லை மீறி விட்டன. இனி நீங்கள் ஒன்றாக இருக்கக்கூடாது. மதுராந்தகா, நீ உன் தந்தையுடனும் மாமாவுடனும் கடற்போர் பயில கடற்பயணம் செல். அருணா, உனது நிலையை பற்றி பிறகு சொல்கிறேன் என்றார் உறுதியாக. இருவரும், உத்தரவு தாயே என இருவரும் தலை வணங்கினர். இரு வாலிபர்கள் முகங்களிலும் பிரிவின் துயர் சிறிது தெரிந்தது. அதனை மறைக்க மதுராந்தகன், நான் போர்க்களம் போகிறேன், நீ தாயின் பின்னால் மறைந்து கொள் என்றான் ஏளனமாக. அதற்கு அருணதேவன், தாயின் உத்தரவு அது என்றால் அதற்கும் தயார் என்றான் உறுதியாக. பதிவினை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இந்த தொடரின் அடுத்த அத்தியாயங்களை படிப்பதற்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த பதிவு குறித்து உங்கள் மேலான கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.